நெடுமதுரை நத்த பிச்சை முனியாண்டி கோயில் மாடுப்பா. தம்பி நான் 1 மணி நேரம் தான் தம்பி இருக்கு, அதுக்குள்ள மாடை பிடிச்சிருங்க. முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பா நம்மளுடைய அமைச்சர் பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்கள் தர இருக்காங்க. அவருடைய திருக்கரங்களால் அவர் சார்பா கொடுக்க போறாங்க. ரெடியா இருங்க, சந்தோஷமா பிடிங்க. காரை வாங்கிட்டு போங்க. வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் உழைச்சா கூட ஒரு கார் வாங்க முடியாது. பல லட்சங்கள் மதிப்புடைய கார் உங்களுக்காக வழங்க இருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். தயவு செய்து மாட்டை பிடிங்க, சண்டை போட்டுக்காம கம்பியை பிடிச்சிட்டு கட்டையை பிடிச்சிட்டு மேலே ஏறி நிற்காம மாட்டை பிடிங்க. மாட்டை பிடிக்க சொன்னா கட்டையை பிடிச்சி தொங்குறது, இன்னொருத்த மண்டையை பிடிச்சி இழுக்கிறது. மாட்டை தவிர எல்லாத்தையும் பிடிக்கிறீங்க. ஒரு 4 பேரை தவிர அவ்வளவு பேர் எதை பிடிக்க கூடாது அப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க. பிடிக்கிறனே, நீ தான் பிடிக்கிறீனே, கட்டையை தான் பிடிக்கிற. சரிண்ணே சரிண்ணே. 10 டவுசர் போட்டிருப்பீங்க போல இருக்குண்ணே. பேண்டில் 4 இருக்கு, டவுசர் உள்ள 5-6 போட்டிருப்ப போல இருக்கு. நீ விவரமா 4 இருப்ப போல இருக்கு. புடினே புடினே. இல்லண்ணே, ரிவர்ஸ்ல வரும்போது பிடிக்க கூடாதுண்ணே, திருமணக்கு அப்புறம் பிடிங்கண்ணே. சரிங்கண்ணே பிடிங்கண்ணே. ரிவர்ஸ்ல யாராச்சும் மாடை பிடிச்சிங்கன்னா வெளியில அனுப்பிச்சிருவோம். ரிவர்ஸ்ல மாடை பிடிக்க கூடாது. கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. இவ்வளவு நேரம் பேசி என்னங்க மாடு இது வெளியில அனுப்பிச்சு விடுங்க. இந்த மாட்டுக்கு பரிசுல யாரும் பிடிக்காதீங்க. 1 மணி நேரம் உள்ள பொனை அடிச்சுட்டு இருக்கு. நல்லா வளர்த்து வச்சிருக்காருப்பா, ஒன்னும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. ஏறிடுங்க, அப்படியே மேல ஏறிடுங்க. விடுங்க விடுங்க, அதை போட்டு விடுங்கண்ணே. பிடிக்க வேண்டாம் விடுங்கண்ணே. மஞ்சள் டவுசர்னே ஓட்டிட்டு போனேன். தென்பளஞ்சி ஸ்ரீ பாலகுருநாதர் அங்காள ஈஸ்வரி கோயில் மாடு குரு. தம்பி சிவப்பு சட்டை, நீ எதுக்கு நடுவில் குத்த வச்சு உட்காந்துருக்க? மாண்புமிகு அமைச்சர் திருக்கரங்களால் 2 கார் வழங்க ரெடியா இருக்காங்க. முதலமைச்சர் சார்பாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சார்பாகவும் மாடை பிடிச்சி காரை வாங்கிக்கோங்க. தயவு செய்து எலெக்ஷனை காரணம் காட்டி 1 மாசத்தோட ஜல்லிக்கட்டு நுப்பாட்டிடாம மே மாசம் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார். எலெக்ஷன் வந்தாவே மாடு வச்சிருக்க ஆளுக்கும் பிடிக்கிற ஆளுக்கும் பக்குங்குது. தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் இந்த ஜல்லிக்கட்டை மட்டும் இந்த மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருங்க சார். பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக குவிந்து கிடக்கக்கூடிய மதுரை. இந்த மதுரை மண்ணில், பாரம்பரிய மண்ணில் நம்மளுடைய இந்த ஜல்லிக்கட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மரியாதைக்குரிய மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவர்களும் மரியாதைக்குரிய அத்துணை அரசுகளும் 108 மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை அத்தனை பேரும், பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களும் அத்தனை பேரும் சிறப்பா அருமையா தரமா காலையிலிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்க. நன்றி நன்றி நன்றி. தரமான ஜல்லிக்கட்டு, மிக சிறப்பான ஜல்லிக்கட்டு, புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு, அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. இவ்வளவு நேரம் பேசி உள்ள வரல, உள்ள யார் இருக்கான்னு பாத்துருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.